நான் தான் ராஜேஷ் பேசுறேன். யாரு? அர்ஜுன் தாஸா? சார் உங்களுக்கு சேர வேண்டிய ரூபா 10,000 ரெடியா இருக்கு, வந்து வாங்கிட்டு போறீங்களா? எது ஆள் அனுப்புறீங்களா? ஆமா, அவர் எப்படி இருப்பாரு? கதர் வேஷ்டி, கதர் சட்டை, கதர் துண்டு. ஓகே, கொடுத்து அனுப்புறேன். சுமதி, சுமதி, ராஜு, சோஃபா எல்லாம் மாத்தி வச்சிருக்காங்களே. சுமதி, பிரிட்ஜ் வேற மாத்தி இருக்காங்க. எல்லாத்தையும் மாத்தி வச்சிருக்காங்க. இது கூட நல்லாதான் இருக்கு. முருகா, வாங்க 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 வாங்க. ஹலோ 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 ஹலோ. உட்காருங்க. நீங்க நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. உட்காருங்க. யார் நீங்க? நான் தான் ராஜேஷ். அர்ஜுன் தாஸ் சொல்லல, அவருக்கு எப்போதுமே பணத்துல தான் குறி. ஆமா. இந்தாங்க பணம். எதுக்கு? கதர் வேஷ்டி, கதர் சட்டை, கதர் துண்டு. இந்தாங்க பணம். ஓ, கதர் வேட்டி, கதர் செட்டு, கதர் துண்டு பார்த்தா பணம் கொடுத்துருவீங்களோ? நல்ல தேசபக்தி, தேசபக்தி. ஆனா எனக்கு இந்த பணம் வாங்கி பழக்கம் இல்ல. ரொம்ப நன்றி. உங்களுக்கு யார் சார் கொடுத்தது பணம்? இந்த பணத்தை அர்ஜுன் தாஸ் கிட்ட கொண்டு கொடுங்க. அர்ஜுன் தாஸ்? அவர்கிட்ட நான் ஏன் கொடுக்கணும் இதை? அவர் தானே உங்களை இங்க அனுப்பிச்சது. அவர் என்ன இங்கே அனுப்பிச்சாரா? அவர் யாரு என்னன்னு தெரியாது சார் எனக்கு. தெரியாதா? இதுல ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. முதல்ல என் வீட்டை விட்டு போங்க. உங்க வீட்டை விட்டு போகணுமா? இது என் வீடு சார். சார், இது என் வீடு சார். ஐயோ சார், இந்த 1930sல இது எங்க மாமா வாங்கின வீடு. நானு ராஜு எல்லாம் வளர்ந்ததே இங்கதான். இது என் வீடு சார். சார், இது என் தாத்தாவுக்கு தாத்தா வாங்கின வீடு. நான் பிறந்ததே இந்த வீட்டுல தான் சார். தயவு செஞ்சு வெளியில போங்க. உங்க வீடு சார்? இது என் வீடு சார். சார், இது என் வீடு சார். ஐயோ, இது என் வீடு சார். சார், இது என் வீடு சார். முருகா. ஏ ராஜு, சுமதி. என்ன சத்தம்? இவங்க யாரு? என் பொண்டாட்டி. அம்மா வணக்கம். வணக்கம். உங்க பொண்டாட்டி என் வீட்டுக்குள்ள இருந்து ஏன் வர்றாங்க? என் பொண்டாட்டி என் வீட்டுக்குள்ள இருந்து வராம உங்க வீட்டுக்குள்ள இருந்து வருவாங்க? அம்மா, இது என் வீடு. இந்த 1930sல எங்க மாமா வாங்கின வீடு. நானும் ராஜெல்லாம் வளர்ந்ததே இங்கதான். ஐயா வந்து இது அவங்க வீடு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் டாக்டர் கிட்ட காமிச்சா பெட்டரா இருக்கும். நீங்க தான் டாக்டர் கிட்ட போகணும். இது எங்க வீடு. என்ன இவங்களும் இப்படி சொல்றாங்க? இது 43ஆம் நம்பர் வீடு தானே? ஆமா. இது டி நகர் தானே? ஆமா. இது சரோஜினி தெரு தானே? இல்ல, டேனியல் தெரு. சார், இப்ப புரிஞ்சுதா? புரிஞ்சு போச்சு. நான் வரும்போது நினைச்சு எல்லாம் சேஞ்சா இருக்குன்னு, அந்த வீடே சேஞ்ச் ஆச்சுன்னு நினைக்கல. எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. வெயில்ல மூளை குழம்பி போச்சு. ரொம்ப சிரமம் கொடுத்துட்டே, மன்னிச்சிருங்க. பரவாயில்ல. இந்தாங்க 4 ரூபாய். எதுக்கு? எதுக்கு? உங்க வீட்டுல கூட்டி சாப்பிட்டதுக்கு. ஐயோ, 3 ரூபா தான். அப்ப 1 ரூபாய் கொடுத்துருங்க. 1 ரூபாய் கொடுத்துருங்க. நல்லா ஞாபகத்துல வச்சிருக்கீங்களே. பாருங்க, நேரம் கழிச்சா எங்க வீட்டுக்கு வாங்க. 43ஆம் நம்பர் வீடு, டி நகர், சரோஜினி தெரு. சரோஜினி தெரு. வர்றேங்க. புக்கு புக்கு. அது எங்களுது. மறந்து போயிட்டேன். இந்த வீட்டை என்னதுன்னா நல்ல வேளை ஒன்ன சொல்லலையே. குமாருங்க. ஒரு நிமிஷம். இது யார் போட்டோங்க சார்? நான் எங்கேயும் பார்த்ததே இல்லையே. அம்ரே புக்கார்ட், மெர்லின் மன்ரோ. யார் அவங்க? ஹாலிவுட் ஆர்டிஸ்ட், மேல்நாட்டு நடிகர்கள். நான் ஒண்ணு சொன்னா தப்பா நீங்க சொல்லுங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம். நம்ம தமிழ் நடிகர்கள் நடிகைகள் போட்டோ போடுங்க. யார போடலாங்கிறீங்க? அங்க எம்ஜிஆர், இங்க சிவாஜி. வரேம்மா, வாங்க. வரேம்மா. இதெல்லாம் நல்லா ஞாபகத்துல வச்சிருக்கார். தெரு பேர் தான் மறந்துடுறார். அதானே. ராஜு, உங்க அண்ணன் எங்க காணோம்? எல்லாருக்கும் சர்ப்ரைசிங்கா ஒரு ஷாக் கொடுக்கறேன்னு சொன்னாரு. ஆளே காணோம். இருங்க இருங்க, அவசரப்படாதீங்க.
நாமெல்லாம் ஆச்சரியப்படும்படியா ஏதாவது பண்ணுவான். அண்ணே என்ன மாதிரி உட, என்ன மாதிரி நட, என்ன மாதிரி பாடின டக்கர் தான் சும்மா கிழிச்சிட்ட. சின்ன மாப்பிள, இந்த நல்ல நேரத்துல கெட்ட வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. நீங்க அந்த பழைய கதர் வேஷ்டி சட்டையெல்லாம் விட்டுட்டு எப்போ இதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கங்களேன். கல்யாணத்துக்கு அப்புறம் பாரு கண்ணு, அண்ணன் எப்போ இந்த ட்ரெஸ்ல தான். மிதிலை நகர வீதியில் ராமன் நடந்து செல்லும் போது கன்னி மாடத்தில் நின்று கொண்டிருந்த சீதையை ராமன் பார்க்கிறான். சீதையும் ராமனை பார்க்கிறான். இந்த சம்பவத்தை கம்பர் எவ்வளவு அழகாக வர்ணிக்கிறார் என்றால், கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான். பருகிய நோக்கு எனும் பாசத்தால் பிணித்து ஒருவரை ஒருவர் தம் உள்ளம் ஈர்த்தலால் ஒரு சிலை அண்ணலும் வாட்கண் நங்கையும் இருவரும் மாரிப்புக்கு இதயம் எய்தினார். மருங்கிலா நங்கையும் வசையில் ஐயனும் உருங்கிய இரண்டு உடற்கு உயிர் ஒன்று ஆயினார். அவனும் நோக்கினான் அவளும் நோக்கினான். அந்த ராமன் அம்பு விட்டார். அதில் நோக்கம் இருந்தது, அர்த்தம் இருந்தது, வலு இருந்தது. நம் கலியுக ராமர்கள் விடும் அம்பில் அர்த்தமும் இல்லை, நோக்கமும் இல்லை, வலுவும் இல்லை. ஏனென்றால் இவை எல்லாம் வெறும் காகித அம்புகள். இவை எய்தவனின் முட்டாள்தனத்துக்கு எடுத்துக்காட்டு. ரகுபதி, get up. Get up. நீங்க படிக்க வந்தியா விளையாட வந்தியா? நான் படிக்கத்தான் எங்க அப்பா இந்த காலேஜே கட்டி வச்சிருக்காரு. இந்த காலேஜ் யார் கட்டினாங்க, எது கட்டினாங்கன்னு கேட்கல. சரி, உங்க அப்பா கட்டின காலேஜ்ங்கிறதுக்காக நீங்க என்ன வேணும் அக்கிரமம் செய்யணுங்கிற அர்த்தம் இல்ல. வெளியே போ. என்னையா வெளியே போ சொன்னீங்க? ஆமா. முடியாதுன்னு என்ன செய்வீங்க? நீ இந்த காலேஜ் மட்டும் இல்ல கண்ணா, வேற எந்த காலேஜ்குள்ளேயும் நுழையாதபடி செஞ்சிடுவேன். வெளியே போ. ஏய் ப்ரொஃபசர், எல்லாரும் முன்னாலே என்ன அவமானப்படுத்தி கிளாஸ் ரூமை விட்டு வெளில அனுப்பிச்சிட்டல்ல? ஆத்துரு அறிவுக்கு சத்ரு. நான் உன்னை கிளாஸ் விட்டு வெளியே போக சொன்னதே உன்னை திருத்ததுக்காகத்தான், அவமானப்படுத்துறதுக்காக. ஓ எனஃப் மேன். பாத்தியா, கோல்டு பிளாட்டினம். நான் நினைச்சா உன்ன மாதிரி 10 ப்ரொஃபசரை வேலைக்கு வாங்குவேன். இன்னொரு தடவை என்ன கிளாஸ் ரூமை விட்டு வெளில அனுப்பிச்ச உன்னை ப்ரொஃபசர்னு கூட பார்க்காம கிளாஸ் ரூம்லயே கழுத்து நடிச்சு அங்கேயே கொண்டுடுவேன். ரகுபதி, கேளு ராஜு. அண்ணே சும்மா இருக்கே. உங்களை மாதிரி பொறுமை யாரும் இருக்க முடியாது. இந்த சாக்கடை புடுவ நசுக்காம இருக்க மாட்டேன். ராஜு, நீங்க என் பேச்சு கேட்கல, மத்தவங்க எப்படி கேட்பாங்க? வா அண்ணே. ஏய் ப்ரொஃபசர் பாலு தம்பி தீவிடி. சரி வாப்பா. சார், காமின். பாப்பா ரகுபதி. சார் என்ன மன்னிச்சிருங்க சார். என்ன இதெல்லாம்? நீ செஞ்ச தப்ப உணர்ந்துட்டே இல்ல, அதுவே போதும். ராஜு என்ன ஜென்ம விரோதியாவே பாவிக்கிறான். நான் இந்த சண்டைக்கு இதோட முற்றுப்புள்ளி வைக்கலாம்னு ஆசைப்படுறேன். ராஜு சின்ன வயசுல இருந்தே செல்லமா வளர்ந்துட்டான். கொஞ்சம் முங்கோப்பி. காலேஜ் முடிஞ்சதும் நீ வந்து என்ன? சரிங்க சார், வரேன் சார். அண்ணே இவன் கூட ஏன் நிக்கிறீங்க? இப்போ பழைய ரகுபதி இல்லப்பா, நான் தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டான். நிஜமாவா? ஆமா ராஜு, நான் மனசார சொல்றேன். நான் அவ்வளவு திமிரா நடந்துட்டும் கூட உங்க அண்ணன் கண்ணியமா நடந்துகிட்ட முறை என் கண்ணை தந்துடுச்சு. நான் ஏன் சண்டை போடுறவங்கிறத நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இனிமே நடந்தது மறந்து 2 பேரும் நண்பர்களா இருங்க. ஹாய். இங்கயா? நான் வரேன். ஏய், ஒரு ஸ்மால் பேக் சாப்பிட்டு போலாம். ஐயோ, அண்ணனுக்கு தெரிஞ்சா திட்டுவாரு. தெரிஞ்சாதானே? இதுக்கு முன்னால உங்க அண்ணனுக்கு தெரியாம சாப்பிட்டது இல்லையா? பார், நம்ம புது நட்பு தினமும் வளர்ந்து உறுதி பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு தான் இந்த பார்ட்டி. நீ மறுக்கூடாது ப்ளீஸ். என்னப்பா இது? விரோதியா இருந்தா பயங்கர விரோதியா இருக்க, நண்பரா இருந்தா ரொம்ப நெருங்குற.
அதுதான் என் சுபாவம். கம் ஆன். ஓகே. நல்ல ஸ்மெல். அதனால தான் நான் எப்பவுமே ஸ்காட்ச். நீ சாப்பிடலாம், எனக்கு கட்டுப்படி ஆகாது. நான் எப்போ இந்தியன் தான், அதுவும் இப்ப நிறுத்திட்டேன். இது உனக்காக. வீடு வந்துருச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எங்கப்பா வீட காணோம்? எங்கப்பா கூட்டிட்டு வந்திருக்க? சொல்டா. வெல் டன். ஏண்டா ராஸ்கல், என்னையா சாக்கடை புழுன்னு சொன்ன? ஏய், இந்த புழுவை அடிச்சு நசுக்குங்கடா. ஏய், ராஜு, வேண்டாம். ரகுபதி திருந்திட்டான். அண்ணன் எங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சாரு. அவன் திருந்தவே மாட்டான். அவனை ராஜு வேண்டாம், ஆத்திரப்படாத. அவனை கொலை பண்ணி வெட்டி புதைச்சாதான் ஆத்திரம் தீரும். ராஜு, இப்போ உன் உடம்பு இருக்கிற நிலைமையில இப்படி எல்லாம் அலட்டி கூடாது. அமைதியார் ராஜு. அண்ணி, உங்களுக்கு அவனை பத்தி தெரியாது. நான் சொல்றது கேள. அவனை அடிச்சே தீரணும். இப்படி அடம் பிடிச்சா நான் அண்ணி, நீங்க சும்மா இருங்க. மேடம், அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவருக்கு ரெஸ்ட் தேவை. ப்ளீஸ். நான் வரேன். ராஜு இது வரைக்கும் என்ன எதிர்த்து பேசினதே இல்ல. இன்னைக்கு நான் சொன்னதை கூட மதிக்காம எடுத்தறிஞ்சு பேசிட்டான். பழி உணர்ச்சி அவன் தலைமையில ஏறி இருக்கு. வெறி பிடிச்ச மாதிரி பேசுறான். நீங்க அவனை மாத்தலன்னா ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அந்த ரகுபதியும் அவன் ஆட்களையும் பழி வாங்காம விட மாட்டேன். எங்களுக்கு தெரியாம நீ அவனோட போனதே தப்புடா. டேய், அவன் எங்கடா போறான்? என் உடம்பு சரியாகட்டும். அவனை அடிச்சு நொறுக்கிடுற ராஸ்கல். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ரத்தத்துக்கு ரத்தம் தான் பரிகாரம் நினைச்சதுனால தான் இப்போ ஒரு நாட்டுல ரத்தம் ஆறே ஓடிக்கிட்டு இருக்கு. துஷ்டனை கண்டா தூரம் இருன்னு சொல்லுவாங்க. அட நீங்க என்னப்பா, அந்த அமெரிக்கா ரஷ்யாவே சமாதானம் ஒப்பந்தம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இத பாரு ராஜு, நம்ம எண்ணங்கள் நல்லா இருந்தாதான் நம்ம செயல்கள் நல்லா இருக்கும். நம்ம செயல்கள் நல்லா இருந்தாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். By being good, you never feel bad. By being bad, you never feel good. அந்த பையன் திருந்துட்டான்னு நினைச்சேன், அவன் திருந்தல. ஆனா நீ என் தம்பி, நீ திருந்தி நல்லா வாழணும்னு இந்த அண்ணன் நினைக்கிறதுல என்னப்பா தப்பு? ராஜு, நீ திருந்துடுவே எனக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த ரகுபதி திருந்தவே மாட்டான். ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். நீ ஏற்கனவே கோபக்கார, மறுபடியும் சண்டே வரும், உன் படிப்பெல்லாம் கெட்டு போயிடும். அதனால உன்னை பெங்களூர்ல படிக்க வைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். சாரிண்ணா, நான் போக மாட்டேன். மறுபடியும் அடம் பிடிக்கிறேன். நான் இதுவும் நல்லதுக்காகத்தான் சொல்றேன். இதுல கையெழுத்து போடு. உன் அண்ணன் மேல உனக்கு உண்மையான அன்பு இருந்தா இதுல கையெழுத்து போடு. அங்கே கோ எஜுகேஷன் கிடையாது, வெறுங்க பசங்க கூட்டம் தான். ஒரு தாவணி கூட உள்ள வர முடியாது. பரவாயில்லையே. சிரிச்சு அழகா இருப்பேன், ஆனா சிரிக்க மாட்டேங்கிறேன். இல்லையார், படிச்சு பாஸ் பண்ணிட்டு வரணுங்கிற உறுதியோட போ. உறுதி இல்ல நீ, சபதத்தோட போறேன். நான் படிச்சு பாஸ் பண்ணாதான் உங்க 2 பேரும் கல்யாணம் சொன்னதுக்கு அப்புறம் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். என்னமாப்பா, போற ஊரு பெங்களூரு, அங்க ரொம்ப குளிரு. வெளியில சொட்டு போடுறதோட நிறுத்திக்க, உள்ளேயும் போட்டுறாத. அதெல்லாம் தான் விட்டுட்டேன் மாமா. ஆமா, அண்ணங்க இப்பதான் போன் பண்ணாரு. பிரின்சிபல் டிசில கையெழுத்து போட்டது வரேனாரு. உன்னை ரெடியா இருக்க சொன்னாரு. சார் போஸ்ட். ராஜு, வரேன் சார். ஊரை விட்டு ஓடி போறியாடா கோழப்பயல. என் ஞாபகார்த்தமா உன் அழகான அண்ணி வரைஞ்ச
உன் அன்பான அண்ணனோட ஓவியத்தையும் எடுத்துக்கிட்டு போ. ரகுபதி. ரகுபதி யாரு கோழை? ராஜு ராஜு, ராஜு சும்மா சும்மா நீ அப்பா நாம அடிச்ச அடியில பைய ஊரை விட்டே ஓடிருப்பான். ரகுபதி ஓடுற அளவுக்கு பயந்தவன் நடந்த ராஜு ஒருக்கி ராஸ்கல். சார் கதவு தருங்க சார். சார் கதவு தருங்க சார். ரகுபதி ராஜு சண்டை போடுறாங்க சார் உள்ள. ராஜு, ராஜு கதவு திறப்பா. ராஜு, ராஜு. ராஜு, ஏன் இங்க வந்தீங்க? வாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். பிரயோஜனம் இல்லை. ஐயோ, அண்ணே ரத்தம். வாங்க. நான் இங்க வராம இருந்திருந்தா என் ரத்தத்துக்கு பதிலா உன் ரத்தம் செஞ்சிருக்கோம். என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. இப்போ அழுது என்னப்பா பிரயோஜனம்? நான் அன்னைக்கே சொன்னேன், வன்முறையில் ஈடுபடுறவன் மத்தவங்களையும் அடிச்சிடுவான், தானும் அழிஞ்சிடுவான்னு. நீ கேட்கல. கத்திய தூக்குனவன் கத்தியால தான் சாவா, துப்பாக்கிய தூக்குனவன் துப்பாக்கியால தான் சாவா. அந்த நிலைமைக்கு நியாயம் ஆடாத ராஜு. இப்போது கோபம், ஆத்துரம், வன்முறை எல்லாத்தையும் விட்டுடுக்கண்ணா. நீங்க சொன்ன எல்லாத்தையும் சத்தியமா விட்டுறேன்னு. என்ன விட்டு போயிடாதீங்க. எனக்கு ஒரு ஆசை இருக்கு, நிறைவேற்றியப்பா. சொல்லுங்க. சுமதி என்ன எந்த அளவுக்கு நேசிக்கிறான்னு உனக்கு தெரியும். நான் போனதுக்கு அப்புறம் அவ என் நினைவாவே இருந்து தம் வாழ்க்கையை அழிச்சிடக்கூடாது. நீ எப்படியாவது அவன் மனசை மாத்தி அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பா. அப்போதான் என் ஆத்மா சாந்தி அடையும். நிறைவேற்றியாப்பா? அந்த